நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம். நான் மஞ்சு, கோயம்புத்தூர், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவள். கடந்த 1 மாதமாக கடுமையான முதுகு மற்றும் இடுப்பு வலியால் பாதிக்கப்பட்டிருந்தேன். உடற்பயிற்சி நிபுணர் சில பயிற்சிகளை செய்யுமாறு ஆலோசனை அளித்தார். அவற்றை தினமும் முறையாக செய்த போதிலும் வலி தொடர்ந்து இருந்தது. பயிற்சிக்கு 45 நிமிடங்களும் நடைப்பயிற்சிக்கு மேலும் 30 நிமிடங்களும் எடுத்துக்கொண்டது. பயிற்சிகளையும் நடைப்பயிற்சியையும் நான் விரும்பவில்லை. அது என் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டதாக உணர்ந்தேன். எனவே தினமும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக என் உடல்நலத்திற்காக செலவிட முடியாததால் என்னை குணப்படுத்துமாறு ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன். நாட்கள் கடந்தபோது வலி அதிகரித்து தாங்க முடியாத அளவுக்கு சென்றது. ஆலய தரிசனத்தின் போது பிரார்த்தனை செய்தும் சோமாவை அருந்தியும் பார்த்தேன். ஆனாலும் எந்த நிவாரணமும் இல்லை. வலி மேலும் அதிகரித்தது. சில நாட்களுக்கு பிறகு அக்ஷய திருதியை நாளில் நடைபெறும் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பூஜை பற்றிய ஒரு செய்தி வாட்ஸ்அப் மூலம் வந்தது. அதை படிக்கும்போது அதில் குறிப்பிட்டிருந்த சங்கல்பம் அக்ஷய ஐஸ்வர்யம், அக்ஷய ஆரோக்கியம், அக்ஷய ஆனந்தம் என என் கவனத்திற்கு வந்தது. இதனால் உந்துதல் பெற்ற நான் என் சகோதரியிடம் என் பெயரை அந்த பூஜைக்கு பதிவு செய்ய சொன்னேன். மிகுந்த ஆச்சரியமாக பதிவு செய்த 12 மணி நேரத்திற்குள் வலி முழுவதும் மறைந்துவிட்டது. எந்த பயிற்சியும் செய்யாமல் இருந்த போதிலும் வலி முற்றிலும் நீங்கியது. இது அனைத்தும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக கருணையால் மட்டுமே சாத்தியமானது. இந்த தெய்வீக அருளுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். என் பிரியமான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான்.